போனோடனே சேரன் வந்து தவிச்சு போகிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. நிலா வர்றேன்னா எப்படி நம்ம பல்லவனுக்கும் வந்து பாண்டியனுக்கும் நான் பதில் சொல்வேன், என்ன நடக்க போது தெரியல, இந்த எப்படி ஊர் உலகம் என்ன பேசும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிலா இப்படி போனது சோழனுக்கும் வலிக்குமே, ஏன் சோழன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 1000 வந்து யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம சேரன். அப்போ வந்து பல்லவன் வந்து ஆசையா அண்ணி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்டா உள்ளே வரும்போது அண்ணியாடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்னோன்னே, ஆமாம் பின்ன நான் எப்போவுமே அண்ணி கூட தான் இருப்பேன், திடீர்னு அண்ணியை காணோன்னா அண்ணி எங்கே போயிருக்காங்க அப்படின்னு, வெளியே தானே போயிருக்காங்க வந்துருவாங்கடா அப்படின்னோடனே, சோழனாவும் போயிருக்காகா, ஆமாம் 2 பேரும் தான் வெளியே போயிருக்காங்க, ஓ அப்படியா ஜாலியாக வெளியே போயிட்டு வராங்களா அப்படின்னோடனே, ஆமாடா அவங்க புதுசாக கல்யாணம் ஆயிடுச்சுல அதனால தான் போயிட்டு வராங்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு சேரன் என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. ஐயோ நிலா திரும்பி வரமாட்டாளே, இப்போ என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே நிலாவும் சோழனும் வந்து அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து நிலா வந்து நான் போய்க்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, பரவாயில்லைங்க நான் இருந்து விட்டுட்டு போகிறேன்னு, ஏங்க இது கூட நான் செய்யக்கூடாதாங்க, உங்களுக்கு அந்தளவு நான் பாவி ஆகிட்டேனாங்க அப்படின்னோடனே, அது இல்லைங்க அந்த ஹவுஸ் ஓனருக்கு நீங்கள் இந்த ஊரில் இருக்கிறதே தெரியாது, என்னை பற்றி கேட்டார், இவங்க என் ஹஸ்பண்ட் எங்கே இருக்கேன்னு கேட்டார், அதுக்கு வந்து வெளியூரில் இருக்காருன்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் வந்தால் நல்லா இருக்காதுல்ல, அவங்க தப்பாக நினைப்பாங்க, வீடு விட மாட்டாங்கங்க அப்படின்னோடனே, சரிங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போங்க, நான் தூரமாக நின்று பார்க்குறேன், தூரமாக நின்று கூட நான் பார்க்கக்கூடாதாங்க அப்படின்னோடனே, என்னங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க, முதல்ல கிளப்பி போங்க, சரிங்க நான் போகிறேங்க அப்படி சொல்லி நீங்கள் போங்க அப்படின்னோடனே, பார்த்துட்டு நிலா வந்து போயிடுறாங்க. சரிங்க நீங்கள் என்ன தான் என்கிட்ட போய் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, சரி இவ்வளோ நாள் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்க அதுக்கு தேங்க்ஸுங்க அப்படின்னு, நல்ல காலங்க இதுவாவது என்ன மதிச்சிங்களே அது வரைக்கும் சந்தோஷங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவ்வளோதானாங்க வேறு என்ன சொல்லணும் அப்படின்னோடனே, இல்லைங்க போகிறீங்க என்னையும் கூட்டிகிட்டு போக மாட்டேன்றீங்க, நீங்கள் தனியாக வேறு போகிறீங்க அதான் கேட்டேன் அப்படின்னோடனே, நான் கிளம்புறேங்க உங்ககிட்ட பேசிட்டு இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹவுஸ் ஓனர் வந்து வராரு. நிலாவை பார்த்துட்டு என்னம்மா அப்படின்றாரு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, இன்றைக்கி நான் வீடு வந்து வரேன்னு சொல்லியிருந்தேனே, நான் தான் சார் நிலா, உங்களுக்கு டோக்கன் அட்வான்ஸ் கூட நேற்று கொடுத்துட்டு போனேனே அப்படின்னோடனே, இருமா ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு உள்ளே போய்ட்டா டோக்கன் அட்வான்ஸ் எடுத்து இந்தாம்மா அவன் டோக்கன் அட்வான்ஸ் அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க நிலா. என்ன சார் டோக்கன் அட்வான்ஸ் திருப்பி கொடுக்குறீங்க, வீடெலாம் விட முடியாதுமா அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நேற்று வீடு விடுறேன்னு சொல்கிறீங்க, இன்றைக்கி விட முடியாதுன்னு சொல்கிறீங்க, என்ன சார் இது, இல்லைம்மா நீ தனியாக வந்திருக்க, புருஷனும் கிடையாது, மற்றபடி நீ தனியாக வேறு இருக்க, இன்னொரு ஃபேமிலி வேறு கேட்டாங்க, அவங்க அட்வான்ஸே அதிகமாக கொடுத்துட்டாங்க, வேறு வழி இல்லாமல் அவங்களை விட்டுட்டேம்மா, தப்பாக நினச்சிக்காதம்மா, நீ கிளம்புமா, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க, இப்படி பண்ணுறீங்க, வீடு விடுறேன்னு சொல்லிட்டு இப்போ விட முடியாது சொல்கிறீங்க, என்னம்மா ரொம்ப ஓவராக தான் பேசுகிறேன், அப்படி தாங்க பேசுவேன், சே இவ்வளோ மோசமாக இருப்பீங்க நினச்சி கூட பார்க்கல, உங்களை நம்பி தானே நான் இங்கே வந்தேன், ஆனால் கடைசியில் இந்த மாதிரி பண்ணுறீங்களே, இங்கே பாருமா நான் விட முடியாதுன்னா விட முடியாது, ஏன் வீடுமா, நான் விடுவே விடாமல் போவோம், அது ஏன் இஷ்டம், நீ ஏம்மா ஓவராக பண்ணுற, பயங்கரமான ஆளாக தான் இருக்குது, இப்போ வரதுக்கு முன்னாடி இப்படி சண்டை போடுறீ, வந்தால் எப்படி சண்டை போடுவேன், நீங்கள் பண்ண வேலைக்கு தாங்க கேட்குறேன், கேட்கக்கூடாதா, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க, இப்படி பண்ணுறீங்களே, உங்களை நம்பி தானே வந்தேன், ஏன் நம்பி நீ ஏமா வர, இங்கே பாருமா அதான் டோக்கன் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டேன், நீங்கள் பிரச்சனை பண்ணாமல் முதல்ல கிளம்புமா, ஐயோ இது தொடர்ந்து பிரச்சனை பண்ணுறாங்க போகிறது, புருஷனும் பொண்டாடி சேர்ந்து அப்படி சொல்லிட்டு மனசில் நினைக்கிறேன் அந்த அவசரம், கிளம்ப போறியா போயிடையாமா, நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைங்க அப்படின்னு, ஆமாம்மா சரியில்லை இப்போ என்னன்ற அப்படி சொல்லிட்டு போகிறாரு. சே நான் இங்கே குடி வராமல் இருக்கிறதும் நல்லது தான், இந்த மாதிரி ஆளுங்கிட்ட குடி வராமல் இருந்தால் எனக்கும் நல்லது தான் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க நிலா. இங்கே நிலா வந்து பேக் எடுத்து திரும்பி வரதை பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல நம்ம சோழனுக்கு. உடனே ஓடி வராரு. என்னங்க அப்படி சொன்னோன்னே, அது வந்துங்க என்னங்க மறுபடியும் எதாவது விட்டுட்டு போயிட்டீங்களா, அதான் கேட்க வந்திருக்கீங்களா அப்படின்றாரு. அது வந்துங்க அந்த வீடு என்னாச்சுங்க, எதாவது பிரச்சனையா, ஆமாங்க பெரிய பிரச்சனை, அந்த வீடு நேற்று குடி வரந்தேன்னு சொல்லியிருந்தேன், அட்வான்ஸும் கொடுத்துட்டேங்க, இன்றைக்கி வந்து குடி வர முடியாது, நீங்கள் வந்து இங்கே இருக்க முடியாது, வேற ஒருத்தர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்ட்டாருங்க. என்னங்க இது அநியாயம், சரிங்க நான் விடவே மாட்டேங்க, இப்போவே வந்து கேட்குறேங்க, அந்த ஆளை 2ல் 1 பண்ணியே தீருவேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. வேணாங்க பிரச்சனை வேணாங்க ப்ளீஸுங்க, இல்லைங்க நான் விட மாட்டேங்க, அது எப்படி உங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு இப்போ இல்லைன்னு சொல்லுவார் வீடு, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுங்க அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க நிலா. பரவாயில்லைங்க ஒன்றும் தேவையில்லை, சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னோடனே, நிலா எங்கள் வீட்டுக்கு தானே அப்படின்னோம், ஆமாங்க உங்கள் வீட்டுக்கு தான் போதுமா அப்படின்றாங்க, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நான் வேறு ஒரு வீடு பார்ப்பேன் அப்படின்னோடனே, இப்போ அடங்க மாட்டா போல் இருக்கே அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கவலையாக இருக்காங்க. என்னென்ன அண்ணியும் அண்ணனும் வந்துருவாங்கன்னு சொன்னால் இன்னும் காணும், உண்மையிலே சொல்லுண்ணே, அண்ணி வீட்டை விட்டு போயிடுச்சா சொல்லுண்ணே அப்படி சொல்லிட்டு பதறி போகிறாரு. பல்லவன் பாண்டியனும் அப்படி கேட்குறாரு. அதை கேட்டு என்ன பண்ண தெரியாமல் சேரன் தவிக்கிறாரு. அந்த டைமில் நிலாவும் சோழன் அங்கே வரேன். அதுக்கப்புறம் பல்லவன் பாண்டியன் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து சோழன் வந்து கெத்தாக கூட்டிகிட்டு வரார் நிலாவை, நிம்மதி அடைகிறாரு சேரன். இதோட முடியுது.